ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு 250 எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பூண்டு 7லேருந்து 8 பல், வரமிளகாய் ஒரு 6லேருந்து 7, அதை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பில் நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அதை அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, 1-2 அரைக்கணும். ஊற வச்ச பருப்பில் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவில் கீழேயும் மேலேயும் நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம பருப்பு அரைச்ச மிக்சியில் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் அரைச்சிடலாம். எல்லாமே 1-2 தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. 1-2 அரைச்சிக்கோங்க. இப்போது வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி 1 கப் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். தண்ணியே ஊற்றிடாதீங்க. இது வெறும் அந்த பருப்பு மட்டும் அரைச்சி தான் இது பண்ணணும். ஊற வச்சுருந்த பருப்பில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டு நல்லா கலந்துடணும். இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வடை தட்டை நல்லாயிருக்கும். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும், ரொம்ப சுட வச்சிடாதீங்க. மிதமான சூடில் பார்த்துட்டு இது மாதிரி கையில் நல்லா உருட்டிட்டு கையிலையே நீங்கள் இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நல்லா வெளியில் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அப்போ தான் உள்ளே வேகும். நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான டிஷ் இது. நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் வாங்குறத விட நம்ம வீட்டில் இது மாதிரி செய்யும்போது இன்னும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.